எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சுவையான முட்டை கிரேவி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, மிளகாய், இஞ்சி, சீரகம், சோம்பு, பட்டை, மிளகு, கிராம்பு இதெல்லாமே நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் அது கூட மஞ்சத்தூள், கரம் மசாலா, குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் குழம்பு மிளகாய் தூள் இதெல்லாமே போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு முடி தேங்காய் உள்ளே ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது நல்லா வதக்கணுன்னே கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அது நல்லா சூடு தணிகிற வரைக்கும் அப்படியே வச்சிடணும். இப்போ பார்த்திங்கன்னா சைடில் நம்மளுக்கு தேவையான அளவு முட்டை எடுத்து வேக வச்சு எடுத்துக்கணும். வேக வச்சு அதில் முட்டை ஓடு எடுத்துகிட்டு கீரல் போட்டு வச்சுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, சோம்பு, கிராம்பு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, 2 மிளகாய் ஆட் பண்ணி கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க கூட்டு அதை கூட ஆட் பண்ணிவிட்டு கிரேவி நல்லா கொதிக்கணும். வேணுங்கிற அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு அந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் வேக வச்ச முட்டை அதுக்குள்ளே ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் கொத்தமல்லி தூவி இறக்கணும்னோடனே டேஸ்ட்டான முட்டை கிரேவி ரெடி. இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.